ஃப்ரெண்ட்ஸ் திஸ் செக்ஷன் நம்ம எதுலேருந்து விட்டோம்னா வந்துட்டு அப்போ வந்து கிம்மும் ஹையர் அஃபிஷியலும் தனியாக போய் பேசுகிறாங்க குடிச்சிக்கிட்டே. அப்போ கூட வந்துட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இதோ இவன் தான் கிம், என்னமோ நேர்மையாக இருக்க மாதிரியே ஆக்ட் பண்ணுறது, ஆனால் வந்து ஒரு பணக்கார அப்பாவுக்கு பிறந்து இப்படி ஸ்பாயில் ஆகி கிடக்குறான் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. கூட வந்து அவங்களோட ஒய்ஃபையும் சேர்த்துட்டு இதோ இவன் கூட இருந்ததுனால தான் அவன் ஒய்ஃபே தூக்க மாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. கிம்மால வந்து தாங்கவே முடியல. கடைசியில் வந்துட்டு ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க, சரி வா நம்ம வேணா தனியாக ரூமில் வேணா போய் பேசலாம் அப்படிங்கிறாங்க. கடைசியில் வந்து இல்லை அதெல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிம் சொல்லிடுறாங்க. அப்போ கோவத்தில் கிம் போயிடுறாங்க. யார்கிட்டயும் அந்த வம்பம் பண்ணல. ஹையர் அஃபிஷியல் வந்துட்டு அப்படி பேசினவங்க மூஞ்சிலேயே எடுத்து அந்த கப்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, நீங்கள் எப்படி பேசுவேன், நீ இப்படி பேசாமல் இருக்கிறதே நல்லது, உன் வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம 4 ஃபீமேல் ஹிஸ்டாரியன்ட்ட பேசிக்கிட்டே வராங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி பேசுறதுனா காசிப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்துட்டு நான் இந்த வாட்டி ரொம்ப அப்செட்டாக இருக்கும் போது சப்பி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நான் நேர்மை நீதி நியாயம்னு நடக்கிற கிம்முக்கிட்டேருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நிச்சயமா அவர் அதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிம் வர்றதை பார்க்குறாங்க. கிம் வந்துட்டு ஹீரோயினி நீ என் கூட வா, இப்போ வந்து நீ தான் இப்போ ரைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ட்டாக வர போறேன்னு சொல்லிட்டு கிம் வந்து ஹீரோயினியை கூட்டிட்டு கிரவுன் பிரின்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. அப்போ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் சொல்றாங்க, நான் அந்த பெட்டிஷனை வந்து நான் இப்போ கணக்கிலே எடுக்கிறது இல்லை, ஸோ நீ போக வேண்டிய அவசியமே இல்லை, நீ ஹிஸ்டாரியன்ட்டாகவே இருக்கலாம்னு சொல்லும் போது கிம் வந்து சொல்றாங்க, இல்லை நான் வந்து ஹிஸ்டாரியன்லேருந்து போய் தான் ஆகணும், இது வந்து எல்லாரும் என்னை பற்றி பேசுறதுனால இல்லை, என்னோட ஒய்ஃபையும் சேர்த்து இழுக்கிறாங்க, அவள் வந்து இறந்து போயிட்டா, அவள் நிம்மதியாக இருக்கட்டும், இப்போது அவள் இறந்து போய் அவளை வந்து தப்பாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால வந்து நான் ரிசைன் பண்ணிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டரையும் எடுத்து வச்சுறாங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. கிம் பாட்டு ரிசைன் லெட்டர் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோனியும் கிம் கிட்ட ஓடி போயிட்டு, நீங்கள் எதுக்காக ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப்காக தான் வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, நீ எதுக்காக வரணும்னு நினச்ச, உங்கள் அப்பாவால் தண்டிக்கப்பட்டவங்கள வந்துட்டு நீ வந்துட்டு சரி பண்ணணும்னு நினச்ச, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச, இனிமேல்ட்டு யாரும் உங்கள் அப்பாவால் சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினச்ச, அதுக்காக தானே நீ வந்த, அந்த வேலையை நீ பண்ணாமல் நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினி வந்துட்டு கிம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்காக தான் இந்த இதுக்கே வந்தீங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி உங்கள் ஒய்ஃப் மேலே இருக்கிற கெட்ட பேரை வந்து நீங்கள் வந்து துடைக்காமலே நீங்கள் பாட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு போவீங்க, அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் அவங்க மேலே இருக்க அந்த கெட்ட பேரை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவாங்க. அப்படியே வந்து கிம் வந்துட்டு எதுவும் பேசாமல் ஜஸ்ட் கேட்டுட்டு போயிடுவாங்க. கிம் வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கிம்மோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து ரிசைன் பண்ணியிருக்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தான், ஆனால் வந்துட்டு நீ ஒரு 2 வருஷம் இந்த ஊரில் இருக்காமல் வேறு ஊருக்கு போனால் உனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அந்த ஊரில் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கவங்க எல்லாரும் உன்னை பற்றி மறந்துடுவாங்க, உன்னை பற்றி பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது கிம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்பா சொல்கிறாங்க, நீ வந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வந்து மூவ் ஆன் ஆக அப்படின்னு சொல்லும்போது கிம் வந்து ரொம்ப வெடிஞ்சிட்டு, நீங்கள் இதே தான் வந்து என்னோடய ஒய்ஃப் சாகும்போதும் சொன்னீங்க, மூவ் ஆன் ஆகுன்ட்டு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. போகும்போது அவங்க எங்கே போகிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அதாவது அந்த வீட்டில் தான் அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய அழகான மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ கிம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் உன் மடியில் கொஞ்சம் படுத்து ரீசார்ஜ் ஆகிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு சோகமான சீன், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இப்போ கிம் அப்பா இருக்காங்களா அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாங்க, இல்லை என் அப்பா அப்படி பண்ணலை, என் ஃபேமிலி இருக்கவங்க அப்படி பண்ணலை, ப்ளீஸ் அதை வந்து தடுத்து நிறுத்துங்க, கிங்கோட ஆர்டரை ரிட்டர்ன் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொட்டுற மழையிலையும் அவங்க நின்று கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிம்மும் வந்து அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து போயிட்டு அவங்களும் கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு கிம்மோட அப்பா வந்து எதுவுமே சொல்லலை, கதவு கூட திறக்க மாட்டாங்க. அந்த சீன் அத்தோட கட்டாது. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு கிம் வந்துட்டு நீ ரொம்ப நாளாக சாப்பிட்லம்மா, கொஞ்சமாச்சும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து போகும்போது பார்த்தா கிம்மோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அதையும் காட்டுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அடுத்த நாளே ஆயிடுது. அப்போ வந்து எல்லாரும் ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கிம்முக்கு கீழே இருக்க பொசிஷனில் இருக்க ஆஃபீஸர் வந்துட்டு கிம் வந்து ரிசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து இந்த சேரு இந்த பெஞ்சு வந்து இப்போ என்னோடக்கு சொந்தம் அப்படிங்கும்போது ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க, இது வந்து இன்னொருத்தருக்கு சொந்தம், இது ஒன்றும் உனக்கு சொந்தம் இல்லைன்னு போது, இல்லை கிம் தான் வந்துட்டு ரிசிக்னேஷன் கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு அடுத்த போஸ்ட்டில் இருக்க நான் தான் எப்படியும் இந்த சேருக்கு வருவேன்,
ப்ரொமோஷன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே வந்து கிம் வராங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிம் வந்த உடனே சார் நான் சும்மா தான் உட்காந்தேன், உங்கள் சீட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அதை வந்து வார்மாக வைக்கிறதுக்காக நான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. அப்போ வந்து கிம் வந்து உட்காரும் போது ஹையர் அஃபிஷியல் உடனே கேட்குறாங்க, கிம் நீ என்ன இன்னைக்கு லேட்டாக வந்திருக்க, நான் வந்ததுக்கப்புறம் நீ வர அப்படின்னு சொல்லும்போது உடனே கிம் வந்து சாரி சார் இனிமேல் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து ஹீரோனி வந்துட்டு ஒரு நோட் சப்மிட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன நோட்னா அன்றைக்கி கிங் பற்றி எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த நோட்டு வந்து சப்மிட் பண்ணாங்க. நான் மறுபடியும் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன், இந்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணாங்க. அப்போ கிங் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோவையும் அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. அசிஸ்டண்ட் இன்னும் ஒரு ஐடியா தரப்போகிறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு தயவு செஞ்சு வேண்டாம், எந்த ஐடியாவும் கொடுக்காதீங்க, உங்கள் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி தான் அன்றைக்கி நான் ஹீரோனிக்கிட்ட அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இல்லை பிரின்ஸ், நான் சொல்கிறேன் இந்த ஐடியா வந்து தியரிலையும் ப்ரூஃப் ஆகிருக்கு, அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் ப்ரூஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் பட்டு பேசுகிறத பேசினே இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஹார்டாக இருக்கணும், நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து உங்களை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, அவங்க வந்து உங்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு மிஸ்டீரியஸான பர்சனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பேரலெல்லாம் ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி வந்து கிம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கிம் வந்து சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் காட்டாத ஒரு முகத்தை வந்து உங்ககிட்ட காட்டியிருக்கல, அதுக்கு சாரி அப்படிங்கிறாங்க. ஹீரோயினி உடனே சொல்கிறாங்க, என்ன சாரி சொல்கிறீங்களே என்கிட்டயா, ஆனால் உங்கள் ஃபேஸில் எதுவும் சாரிக்கான ரியாக்ஷனே தெரியலையே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக சாரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு கிம் சொல்கிறாங்க, உன்னால தான் வந்து நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனி மறுபடியும் அதுக்கு பதில் கேட்குறாங்க, எப்படி இப்போ வந்து ஹையர் அஃபிஷியல் யாங் சொல்லியும் நீங்கள் இங்கே இல்லை, க்ரௌன் பிரின்ஸ் சொல்லியும் நீங்கள் இல்லை, நீங்கள் இங்கே வந்து வரல, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் கிவ் அப் ஆகாதீங்கன்னு சொன்னதுனால நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் ஒரே கோல்ட் ஹார்ட் பர்சனாக இருக்கீங்க, ஒரு தேங்க்யூவை கூட ஸ்வீட்டாக வார்மாக உங்களுக்கு சொல்லவே தெரியல, எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, தேங்க்யூ ஹருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ வந்து கிம் கேட்குறாங்க, என்னது ஹருவா, எப்படி நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேர் கூப்பிடுறதுன்னா, நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பேர் கூப்பிட்ற, இருக்கிற எல்லா ஹிஸ்டாரியன்ட்ட என்ன ஹரு, கிளக் ஹரு, இங்கே வாங்க கிளக் ஹரு, அதை பண்ணுங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவும் இல்லை, தேங்க்ஸ் தானே சொல்ல போகிறீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கும் போது அப்போ தான் அவர் வராரு, ஹர் ஹர் ஹர், அதுக்கு மேலே வரல, அவருக்கு ஓடிடுறாரா. உடனே ஹீரோயினி வந்துட்டு இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இன்னும் நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பீரமான ஆளாக இருக்கீங்க, ஒரு பேர் சொல்ல தெரியல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசினே வரும்போது இந்த பக்கம் க்ரௌன் பிரின்ஸ் பார்த்துடுறாங்க. அசிஸ்டன்ட் உடனே சொல்கிறாங்க, டஃப்பாக நடந்துக்கணும் பிரின்ஸ், நீங்கள் சொல்கிறத ப்ரெடிக்டே பண்ணக்கூடாது அவங்களெல்லாம் சொல்லும் போது உடனே ஹீரோவும் போயிட்டு நீ இப்போவே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. உடனே வந்து கிம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க, அவள் இப்போ வந்து ஹிஸ்டாரியன், நீங்கள் எதுக்கு என்னன்ட்டு அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோனியே வந்துட்டு இல்லை சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிம் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கூடவே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிம் நினச்சி கோவப்படாதீங்க, அவர் வந்து என் மேலே இருக்க கேரில் தான் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்து கிம்மை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, கிம்மா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல மென்டாரு, அவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டி, அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய டீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினியும் வந்துட்டு என்னது அவ்வளோதானா, ஏன் இன்னும் நான் நிறைய சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ உடனே சொல்கிறாங்க, சரி நீ அப்போ மற்ற ஹிஸ்டாரியன்ஸ்லாம் நீ என்ன நினைக்கிற, உன்னை விட எங்கே இருக்கானே அவனை பற்றி என்ன நினைக்கிறேன், அவன் வந்து க்யூட்டாக லிட்டில் பிரதர் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது மிச்சம் எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹைட்டாக இருப்பாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைங்களே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி வந்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா, அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு, ஆனால் எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியல, நீ வந்து பேலஸ் விட்டு வெளில போனால் எப்படி இருப்ப, என்ன சாப்பிடுவேன், என்ன உனக்கு பிடிக்கும், என்ன கலர்லாம் உனக்கு பிடிக்கும், எப்படி நீ நடந்துப்ப எல்லாருக்கிட்டேயும், அந்த மாதிரி வந்து நிறைய கேட்குறாங்க ஹீரோ. அதுக்கு பதிலும் வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு எனக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்கும், எனக்கு வந்து நூடுல்ஸ் வச்சது பிடிக்கும், சூப்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கப்புறம் எனக்கு கலர் வந்து பிங்க் கலர் பிடிக்கும், ப்ளூ கலர் பிடிக்கும், அந்த மாதிரி ஹீரோயினி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி நான் எங்கள் அண்ணா கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைமு, மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து பிடிச்சது வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்துட்டு ரொமான்டிக் புக்னால் ஆகவே ஆகாது, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி வான் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் வந்து நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை
நான் ஒன்று வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்னென்னா வந்து நான் வந்து அதை பர்பஸ்க்காக தான் பண்ணேன். உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் அந்த டைகருக்கு அதெல்லாம் சொன்னேன். எங்கள் அண்ணன் இது வரைக்கும் என்ன மாதிரி ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போனதில்லை. நான் அவன் கையை பிடிச்சி நடந்ததில்லை. ஆனால் வந்து உங்கள் கையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்குறாங்க, இப்போ எதுக்கு வந்து நீ போய் சொன்ன இதெல்லாம் வந்து சொல்கிற அந்த மாதிரி சொல்லும் போது, இந்த நாளைக்கு இது போதும் உங்களுக்கு, அப்புறம் வந்து என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. ஸோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ஹாப்பி. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்மளோட மொவ்வாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு குயினுக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்காக கோர்ட் லேடி வந்திருக்காங்க. கோர்ட் லேடி கேட்குறாங்க, நான் வந்து உன்னை இப்போதைக்கு பார்க்க வேணாம்னு சொன்னேனே, ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது அதனாலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மொவ்வா வந்துட்டு நான் முக்கியமானது வந்து குயின் கிட்ட சொல்லி ஆகணும், அதுக்காக தான் இந்த லெட்டர் வச்சுக்கோங்கிறாங்க. அந்த லெட்டரையும் வாங்கிட்டு வரும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு சோல்ஜர் இருக்காங்க, பார்த்துடுறாங்க இவங்க 2 பேரும் லெட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறத. நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ட் லேடி வந்து குயின் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லெட்டர் தராங்க. தந்த உடனே அதில் என்ன இருக்குன்னா, முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஹீரோயினியோட அண்ணாவை வந்து கண்காணிக்கணும் அந்த மாதிரி சொல்லி அந்த லெட்டரில் போட்டிருக்காங்க. நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸ்லாம் கிங்கோட சேம்பருக்கு போகும்போது அப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் வந்து உள்ளே என்ட்ராங்க. அதான் நம்ம வில்லன் வந்து உள்ளே என்ட்ராறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு ஆஃபீஸர் யான் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செகண்ட் ஸ்டேட் மினிஸ்டரே வந்துட்டு கிங்கை போய் பார்க்க போகிறாங்க, அதுவும் அவங்க சேம்பருக்கே போயிட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அது போய் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் என்ன லூசுங்களா, எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க, தேவையில்லாம பிரச்சனையை வாங்கிக்காதீங்க, முக்கியமான விஷயம் இதை வந்து கிம் கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க வந்து கிம்மோட அப்பா தான், ஸோ கிம் கிட்ட சொல்லாதீங்கன்னு போது கிம்மும் வந்துடுறாங்க. என்ன பேசினு இருக்கீங்க என்னை விட்டுட்டு அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினி தான் எதுவாக இருந்தாலும் போயிடுவாங்களே, மூக்க நுழைச்சிருவாங்களே. ஸோ அந்த மாதிரி கிங்கோட சேம்பருக்கு பின்னாடி போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டு நிற்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு யாரோ சோல்ஜர் வந்துட்டு, யார் நீ இங்கே என்ன பண்ணுறன்னு போது ஹீரோயினி மாட்டிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எபிசோடுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸு என்னால் ஹாப்பியாக போட முடியும். அதே மாதிரி வந்து லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து என் வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ நல்ல ட்ராமாவே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, ஸோ அதுக்காகயாச்சும் லைக் போட்டு விட்ருங்க. தடா, பை பை, see you tomorrow.